ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். சுக்கிரன் 26/8/2024 18/9/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 23 நாள், ஒரு மாதம் இருப்பார். ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார். 23 நாட்கள் இருக்கிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன் சொல்ல போகிறேன். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போகுது. இந்த சுக்கிரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்க போகிறார். கன்னி ராசியில் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார். கன்னி ராசியிலே சுக்கிரன் நீசம் அடைகிறார். நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார். அவள் எவ்வளோ பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர், எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த அசுரகுருவான சுக்கிரன் இந்த பெயர்ச்சியிலே அந்த ராசியிலே கன்னி ராசியிலே நீசம் அடைகிறார். அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னி பெண்கள் கவனமாக இருக்கணும். தன்னுடைய நிதானத்தை இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கக்கூடாது, தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது. அனைவரும் கவனமாக பழகி வர வேண்டும். இந்த உள்ள காலகட்டங்களில் தன் நிலை அறிந்து செயல்பட வேண்டும். அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய சுக்கிர பயிற்சியுடைய பொது பலனை இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எடுக்கிறார் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மாதி நம காக்கலை வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். சுக்கிர பெயர்ச்சி சிம்மத்தில் இது நாள் வரைக்கும் இருந்தார். சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார். அப்போது சூரியன் வீடுன்றது சுக்கிரனுக்கு பகை வீடு தான். சூரியனுக்கும் சுக்கிரனுக்குமே ஆகாது, அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது இன்னும் மோசம். புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசம் அடைகிறார். அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி. அது நீசம் அடைகிறார். அப்போ நீசம்பட்ட சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும், அதனுடைய பலாபலங்கள், அது இருக்கிற இடம், அது பார்வை பெறக்கூடிய இடங்கள், இதுதான் 12 ராசிகளுக்குண்டான பலனை சொல்ல போகுது. அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன். பொது பலனை பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார், மிதுன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார், கடகராசியிலே புதன் இருக்கிறார், சிம்ம ராசியிலே சூரியன், கன்னிராசியிலே சுக்கிரனுடன் கேது ஏற்கனவே இருக்கார். சுக்கிரனோட போய் இணைகிறார். சுக்கிரனோட கேது இணைகிறார். இல்லாமல் கும்பராசியிலே சனி பகவான், மீனராசியிலே ராகு பகவான், ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார். இந்த சுக்கிர பயிற்சி ஆகும்போது குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பொதுவாக சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தாலே வளர்ச்சிகள், அபரிதமான விஷயங்கள், விபரீத ராஜயோகம் 1க்கு 2 இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். சுக்கிரனுடைய சந்திரன் இருந்தாலும் சுக்கிர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சுக்கிரன் சந்திரன் இருப்பது ரொம்ப பெரிய விஷயம் தான். சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்கிறார். குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது சுக்கிர பயிற்சி தான் சொல்ல போகிறோம். அதனால் சுக்கிரனை பற்றி எடுத்துக்கொள்வோம். சுக்கிரனாகப்பட்டவர் கேதுவுடன் இணைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார். அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று திகழக்கூடியவர் கேது பகவான் தான். மற்ற 8 கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான பவர் உண்டு. அப்போ அந்த கேது என்ன பண்ண போகிறார், ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை தான் அப்படி தான் சொல்லுது சாஸ்திரம். அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் இப்போ சொல்ல போகிறார். அந்த கேது சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறனால கேதுவோட சுக்கிரன் இல்லை, சுக்கிரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார். அப்போது அந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள், அருள்வாக்கு சொல்பவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக பெரியோர்கள், சாதுக்கள், இது மாதிரிலாம் சொல்லப்படுது. இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போகிறது. இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இல்லற துறவியாக இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை வரும். அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும். மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமைய போது கேது கண்டிப்பாக கெடுப்பார். சுக்கிரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடன் சவகாசம், அதன் மூலியமாக கெட்ட பலன்கள் கொடுப்பதும், பெயர் கெட்டு போவதும், அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்கள் கவனமாக இருக்கணும், பெண்களும் கவனமாக இருக்கணும். பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். மறைமுக தொடர்புலாம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது. அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இந்த சுக்கிரன் தன்னுடைய கன்னிராசியிலிருந்து உச்ச வீட்டை பார்க்கிறார். மீனராசியில் தான் உச்சமடைகிறார். அந்த உச்ச வீட்டை பார்க்கிறார். அப்போ அங்கே யார் இருக்கா, ராகு பகவான் இருக்கிறார். போதுமா? அப்போது கேது கெடுப்பார், ராகு கொடுப்பார். எதை கொடுப்பார்? ராகுவும் சுக்கிரனும் ராகுவும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள், தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாமே அதிகமாக கொடுப்பார்.
அபரீதமாக கொடுப்பார். அது நேர்முகமாக இருக்கலாம், மறைமுகம். பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது. ராகுவுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும். அப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் நல்ல விஷயமும் நான் சொல்லணும். அப்படி பார்க்கும் பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போது பெண்கள் மூலிமா நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். நல்ல ஒரு அன்பு கிடைக்காம இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது, நல்ல மனிதர் நல்ல தொடர்பு அப்படிக்கும் போது அவங்க உதவி பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. அதெல்லாமே இப்போ நடக்க போகுது. அப்போது ஒன்றுமில்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும்போது நல்லது தான் நடக்கும். அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு. ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும். பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும். பெண்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும். பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள். எங்களுக்கு உரிமை கொடுங்கன்னுவாங்க. மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க, எங்களுக்கு உண்டான உதவி செய்யுங்க, இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காவல்துறை நாடுவாங்க, நீதிமன்றத்தை நாடுவாங்க. இது மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில். பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். முதல்ல கெட்டு போயிடுவாங்க. இழக்காதெல்லாம் எழுந்துருவாங்க, கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து புகார் கொடுக்க வருவாங்க. அது மாதிரி வெளி உலகத்தை வந்து சொல்லுவாங்க. அதில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகிருக்காது இல்லையா? அதுதான் இந்த பலனை அதிகமாக சொல்லியிருக்கேன். இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நிறைய ஆசைகள் இருக்கலாம். பேராசைகளை வளர்த்து கொடுக்கக்கூடாது இந்த காலத்தில். ஏன்னா சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார்னா, நீசப்பட்ட சுக்கிரன் பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவார். கூட கேது வேறு இருக்கார், ராகு ஒரு பார்வை இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது இல்லாமல் அண்டை அயலாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும், கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். சுக்கிரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும். அது வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த விஷயம் நடக்கும். பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க. நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர், ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகி வந்தார் என்று கேள்விப்பட்டோம். அது மாதிரிலாம் கூட உண்மையாக நடக்க போகுது விஷயங்கள். இதெல்லாம் நடக்கும். பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும். பெண்களுக்குண்டான அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம். அதெல்லாம் உச்சியாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன வழின்றால், இது வரும் பரிகாரங்கள் தான தர்மங்கள் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம். எல்லாமே சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும், ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும். கண்டிப்பாக இறை வழிபாடும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுக்கிர பயிற்சி இது வரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கிர பயிற்சியாக இருக்க போகுது. ஏனென்றால் சுக்கிரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலேயே நீங்கள் அனைவரும் வெகு கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி, இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானம் எல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன். இது பொது பலன்தான். இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை என்னிடம் அனுப்பி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு, அதை நான் இப்போ சொல்கிறேன். 9791052062. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம். கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது, நான் பிஸியாக இருப்பேன். ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும். முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும். கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு, இப்போது நான் 12 ராசிக்குள்ள பலனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த பொது பலன் இதோட நிறைவு பெறுன்னு சொல்லி மிதுனராசிக்காரங்க சொல்ல போகிறேன். மிதுனராசிக்காரங்க இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 4ஆம் இடத்துல வந்து கேதுவோட இணைஞ்சு நீசப்பட்டு நிற்கிறார். அவர் பார்க்கும் இடம் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ இதனால் என்ன நடக்க போகுது சுக்கிர பயிற்சியால் அப்படின்றதான் இப்போ சொல்ல போகிறோம். பொதுவாக உங்களுக்கு சுக்கிரன் வந்து அவ்வளோ உகந்தவர் அல்ல, ஓரளவுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் விரையாதிபதியாக கருதப்படுகிறார். அது இல்லாமல் 5க்கு உரியவராகவும் அமைகிறார், பூர்வ புண்ணியாதிபதியும் ஆகிறார். அதனால் ரொம்ப விசேஷமாக நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சி கவனித்து பார்த்து நடந்துக்கணும். அப்போது அந்த சுக்கிரன் நீசப்பட்டிருக்கு, கேதோடு சம்மந்தப்பட்டிருக்கனால உங்களுக்கு 4ஆம் இடத்துல அந்த அமைப்பு இருக்கிறனால இந்த காலகட்டங்கள்
நீங்கள் வீடு வாங்குகிற விஷயத்தில், வாகனங்கள் வாங்குகிற விஷயத்தில் பரிசோதித்து வாங்க வேண்டும். அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன். அதாவது கண்ணை மூடிட்டு வாங்கக்கூடாது. ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா அது கரெக்டாக இருக்கா, நல்ல வண்டியா, கெட்ட வண்டியா, திருட்டு வண்டியா, இப்படிலாம் இருக்குது, யோசிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். இது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தால் நல்லது. அதே மாதிரி பழகக்கூடியவங்கள்ட்ட நல்லவங்கள கெட்டவங்களான்னு பார்த்து பழகணும். இது மாதிரிலாம் செய்யக்கூடிய விஷயமா இப்போ அமைஞ்சிருக்கு. அது பண்ணிட்டு வாங்க. நட்பு உறவு வகையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து நடந்துங்க. அதே மாதிரி ஆண்கள் பெண்ணுக்கும், பெண்ணால் இருந்த ஆணுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை. அதிகமான பழக்க வழக்கம் வேணாம். அளவான பழக்கமாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் உங்களை ஆரோக்கியமும் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் மறைமுக உறுப்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து முன்னெச்சரிக்கையாக கன்சல்டேஷன் பண்ணிக்கணும். மருத்துவ பரிசோதனை பண்ணி அதை நிறைவேற்றிக்கணும், தீர்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு, அடுத்ததாக உங்களுடைய 10ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கறனால தொழில், வியாபாரம் இரண்டிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகன்றது நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, சம்பளம் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் ஒன்று கவனம் வந்தால் பிரச்சனை இல்லை, வந்துடலாம். ஆனால் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏனென்றால் இப்போ உள்ள காலகட்டங்கள் பார்க்கும்பொழுது மறைமுக எதிரிகள், மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டு உங்களை கட்டி விட்ருவாங்க. அவங்க உங்களுக்கு தெரியாமல் ஏமாற்றிட்டு வருவாங்க. அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. அப்போ கொஞ்சம் கவனமாக தேவை, உஷாராக இருக்கணும். ஆனந்த பெண்ணுக்கும் பெண்ணந்த ஆணுக்கும் இது சொல்லப்பட்டிருக்கு, கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் பெண்கள் வழி தொடர்பு உள்ளவங்க, பெண்கள் வகையில் தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருள் இழப்பு, பெயர் இழப்பு, மரியாதை இழத்தல், அவமானப்படுதல், இதுமாரிலாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் இறை வழிபாடு உங்களுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் வழிபட்டு வரலாம். ராமர் பதிவர்தன் என்று சொல்லக்கூடிய ஏக பத்தினி விரதன் அப்படி சொல்லக்கூடிய ராமரை வழிபட்டு வரலாம். அவருடைய ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம், போட்டோ வைத்து வழிபடலாம். ராம் ராம் சொல்ல வரலாம், ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம். இது மாதிரிலாம் சொல்லிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் மறைந்து நல்ல எண்ணங்கள் தான் வரும். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அடிக்கடி ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. தியான மார்க்கம், ஜபம், தபம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். சிந்தனை ஒரே சிந்தனையாக இருக்கணும். ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக ஈடுபாடு இது மாதிரிலாம் இருக்கணும். இல்லைன்னா தான தர்மங்கள் ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். இது 2 பிடிக்கல, எனக்கு கோயிலுக்கு போகிறது பிடிக்கல, தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா சமூக சேவையில் ஈடுபடுங்கள். உங்களுடைய சரீர உதவி, அதுதான் சமூக சேவை. ஒருத்தர்கிட்ட வாங்கி ஒருத்தர் கொடுக்கலாம், உதவி பண்ணலாம். ஏழை எல்லோருக்கு உதவி பண்ணலாம். அசுத்தமாக இருக்கிறது சுத்தமாக்கலாம். தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து உதவி பண்ணலாம். ட்ரஸ்ட் மூலிமா சேர்ந்து உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களுக்கு நல்லதாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, போட்டி பந்தயங்கள் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் அதில் மறைமுக சதிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தால் கூட உங்களுக்கு பின்னாடி வரவங்க மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து நடந்துக்கணும். வெற்றிகள் பெறுறதுன்னு கொஞ்சம் தோல்வி வந்து அப்புறம் தான் வெற்றியாக இருக்கும். சில பேர் கேட்பாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், நீங்கள் வேணால் கேமராவில் போட்டு பாருங்கன்னு. அப்படி பரிசோதிக்கப்பட்டால் உங்களோட வெற்றி கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும். அப்படி இல்லாமல் அது உள்ள காலகட்டம் தான் இப்போது வந்திருக்கு. அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி காலம் கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. ஏற்கனவே சுக்கிரன் நீசப்பட்டு கேதுவுடன் இணைஞ்சு ராகுவால் பார்க்கப்படுகிறனால் இந்த பயிற்சி பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இறைவரி பரிகாரங்கள் மூலிமாவும் தான தர்மம் மூலமாகவும் கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. நான் சொன்ன அந்த இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, தான தர்மம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். ஏழை குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவங்களுடைய படிப்புக்கு வளர்ச்சிக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. எங்கே குழந்தைய பார்த்தாலும் அவங்கள ஆசையாக அன்பாக பழகுங்க. வெளியே வந்தால் கூட அந்த குழந்தைங்க மனசு உங்களுக்கு பிடிச்சிக்கணும். அந்த குழந்தைகள் மனசு சந்தோஷப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது இல்லாமல் குழந்தையாக உள்ள தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க. பாலா அம்மனில் பாலா திரிபுர சுந்தரி சொல்லப்படுறா, அவளை வணங்கிட்டு வாங்க. பாலமுருகன் வழிபட்டு வாங்க. அது இல்லாமல் கிருஷ்ணரில் நல்ல ஒரு குழந்தை வடிவத்தில் உள்ள கண்ணன், அந்த மாதிரி கண்ணன் வழிபாடு அப்படி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது. கெடுபம் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 3ஆம் இடத்துல கேதுவுடன் இணைஞ்சு பயிற்சி ஆகியிருக்கார், நீசப்பட்டிருக்கார்.
ராகுவால் பார்க்கப்படுகிறார். அப்போது 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் மீண்டும் நடக்கும். பிரயாணங்கள் மூலிமா நல்லது நடக்கும். எது எப்படி இருப்பினும் உங்களுடைய சுய முயற்சி வெற்றி பெறும். யாரையும் நம்பக்கூடாது அந்த காலத்தில், அதுதான் உண்மையான விஷயம். பெரும்பாலும் பெண்கள் வழி தொடர்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க. ஏன்னா அவங்க கடகராசிக்காரங்க இறக்க சிந்தனை உள்ளவங்க, ஏமாறும் குணமுடையவர்கள். தெரிஞ்சே ஏமாறுவாங்க, அதுதான் உண்மையான விஷயம். கடகராசிக்காரங்க தெரியாமலாம் ஏமாற மாட்டாங்க, தெரிஞ்சு தான் ஏமாறுவாங்க. ஏன்னா பரவாயில்ல, போட்டோம், நல்லா இருக்கட்டும், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெண்கள் வழி பிரச்சனைகள் ஏற்படும், அவப்பெயர்கள் ஏற்படும், அவங்க அது மூலிமா மன உளைச்சல் ஏற்படும். அதுக்கு நீங்கள் தியான மார்க்கம், குலதெய்வ வழிபாடு, இசை வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அம்மன் வழிபாடும் போது சொல்லப்படுது. கடகராசிக்கு வந்து பெரும்பாலும் காமாட்சி அம்மன், வாராகி அம்மன் இவங்களை வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் பிடிச்சிக்கணும். நல்ல நாளில் இப்போ வெள்ளிக்கிழமை, மங்கள செவ்வாய்க்கிழமை இப்படிலாம் வந்து நல்ல பௌர்ணமி இது மாதிரிலாம் காமாட்சி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். வாராகி அம்மன் வந்து சனிக்கிழமை, பஞ்சமி தேதி, அமாவாசை தினங்கள் இப்படி வழிபட்டு வரலாம். அது மாதிரிலாம் மாற்றி மாற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. நீங்கள் காக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் உங்களுடைய முயற்சி கொஞ்சம் தோல்வி அடைஞ்சு அப்புறம் தான் வெற்றி பெறும். அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இந்த காலகட்டங்களில். அது இல்லாமல் சகோதர வகையிலும் சில பிரச்சனைகள் வந்து மறையும். குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் சலசலப்பாகி அதுக்கப்புறம் தான் நீங்கும். இது மாதிரிலாம் நடக்கும். பெரிய மனுஷன் தொடர்பு கொஞ்சம் கிட்ட வர மாதிரி வந்து அப்புறம் வேலைக்கு போயிடும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. மறைமுக தொடர்பு தான் நிறைய ஏற்படும். அதை நீங்கள் கவனமாக இருந்து அதை நீக்கி விட்டுறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது. எதிரிகள் வந்து தொல்லை கொடுப்பாங்க. அது நீங்கள் சாமர்த்தியமாக அந்த இறை வழிபாடாலும் நீங்கள் செய்யக்கூடிய தானம் தர்மத்தாலும் அதை நீக்கிடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் வேண்டுதல்கள் பிரார்த்தனையில் தான் கண்டிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் செய்யணும். ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு வேண்டியிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றிடலாம். அந்த பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அது நிறைவேற்றிடலாம். எடை கொடுக்கறது, தன்னை உடம்பை வழி பண்ணி அது செய்கிறது, அந்த மாதிரி வேண்டுதல் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். தீ மிதிக்கிறது, சீச்சாச்சி ஏறுறது இது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த அவமானப்படுறது ரொம்ப விசேஷமான இதை சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் இந்த கடகராசி பெண்களுக்கு வந்து வேப்பிலை சேலை சொல்லுவாங்க. அம்மனுக்கு வேப்பிலை சேலை, வேப்பிலை ஆடைன்னு சொல்லுவாங்க. அதை கட்டி வந்தால் அவர்கள் மானம் காப்பாற்றப்படும், அவர்கள் அவப்பெயர் நீங்கும், அவர்கள் நல்ல விஷயம் நடக்கும். பொதுவாகவே பதிவில் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அவமானப்படுறது வந்து ஒரு விஷயம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ வராமல் இருந்தால் ஆணும் செய்யலாம். ஆணும் பெண்ணும் வேப்பிள்ளை ஆடை நல்லா கேட்டிங்க, வேப்பஞ்சேலைன்னு சொல்லுவாங்க. அதை இந்த வேப்பஞ்சேலை நீங்கள் அம்மனுக்கு பெரும்பாலும் அம்மனுக்கு தான் பண்ணுவாங்க. பெரியபாலத்தம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க. எல்லா அம்மன் கோயிலுமே செய்வாங்க. இந்த வேப்பஞ்சேலை கொடுத்தால் இந்த கெட்ட வழியில் போகிற விஷயங்களில் மாட்டிக்கிறது, அவமானப்படுறது எல்லாமே கண்டிப்பாக நீங்கும். ஏன்னா நீங்கள் எந்த வித ஆடையும் இல்லாமல் அந்த வேப்பஞ்சேலை மட்டும் தான் கொடுத்துறீங்க. அப்போ அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம், சூட்சமான பரிகாரம். இது எல்லா ராசிக்காரங்களுமே வந்தது. அதனால் இந்த வேப்பஞ்சேலையை நீங்கள் அணிவிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு அது பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு ஆனந்தால் பெண்ணாதான் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லதாக இருக்க போகுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கெட்ட பலன் கொஞ்சம் நல்ல பலன் தான் ஏற்படும். அப்படியே டைவர்ஷன் ஆகிடும், அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். இது மாதிரிலாம் நல்லது நடக்கும். ஒரு கெட்ட பேர் வந்தால் நல்ல பேர் வந்துடும் உங்களுக்கு. ஒரு கெட்ட விஷயம் நடக்குன்னா நல்ல விஷயம் நடக்கும். எதிர்க்க வராங்கன்னா அவங்க நண்பன் ஆகிடுவாங்க. இல்லைனா உங்கள் நண்பர் வந்து அவங்கள விரட்டி விட்ருவாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும். அப்போது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அதனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு, வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு செஞ்சு வந்தால் கண்டிப்பாக வராது. நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணும்போது இது மாதிரி கணவனை இழந்தவங்களுக்கு சில பேர் டைவர்ஸ் ஆகி தனியாகவே இருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க, அப்போ வந்து போக மாட்டாங்க. அப்போ அப்பேற்பட்டவங்க உதவி பண்ணலாம். இருந்தாலும் அவர்களுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் சரினால தூரம் உதவி பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. திருநங்கைகளுக்கு பெரும்பாலும் நீங்கள் உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா ரொம்ப விசேஷம். அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் இல்லையா, அதனால் அவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த சுக்கிர பயிற்சி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணினாக்கா கெடுபம் கொஞ்சம் நற்பலன் அப்படின்னு சொல்லி
நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீர்கள் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.